வணக்கம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி டவுட் கேட்பாங்க. ஏன்னா தேனி பெட்டி வாங்கிட்டு போகிறவங்களோ இல்லை ஏற்கனவே வாங்கின பெட்டியில் டவுட் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி தேனீக்கள் திடீர்னு நிறையா வந்து பறக்குதுங்க, ஏதாவது பிரிஞ்சு போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை தேனீக்கள் வந்து அதோட கூட்டிலேருந்து வெளியில் வந்து நிறையா பறக்குங்க. நிறைய பறந்துட்டு திருப்பி உள்ளே போயிடும். என்ன காரணம்னா, ஒவ்வொரு தேன் பெட்டிலையும் பார்த்தீங்கன்னா வேலைக்கார தேனீகள் இருக்கும். வேலைக்கார தேனீகள் டிபார்ட்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டில் எப்படி டிபார்ட்மெண்ட் இருக்கோ அது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். டாக்டரு, இன்ஜினியர், ஹவுஸ் கீப்பிங், மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து இளம் தேனீக்கள் தான். அடல்ட் பீஸ் மட்டும்தான் வெளியில் போகும். நம்ம எப்படி நம்ம குழந்தைங்கள வந்து ஸ்கூலு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு அனுப்புகிறோமோ, அது மாதிரி தேனீக்கள்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ், ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் தான் வெளியில் போய் இறை தேடுறதுக்கு வெளியில் போவோம். ஸோ அந்த அடல் பீஸ் வெளியில் போயிட்டு வரதுனால அது வெளியில் போகும்போது இயற்கை உபாதைகள்லாம் பண்ணுறதுக்காக வெளியில் போயிடும். வெளியில் போகும்போது அப்படி பண்ணிட்டு போயிடும். ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டிலேயே இருக்கிற தேனீக்கள்லாம் இளம் தேனீக்கள். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்குள்ளேயே வேலை செஞ்சுட்டு இருக்கனால காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை வெளியில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு திருப்பி எல்லாம் கூட்டுக்கே போயிடும். ஸோ இது வந்து பொதுவாக எல்லா தேனீக்களையும் நடக்கும். மலை தேனி, கொம்பு தேனி, அடுக்கு தேனி, கொசு தேனி, இத்தாலி தேனி, எல்லா தேனியும் நடக்கும். இது ஏன்னா கூட்டுக்குள்ளேயே இருக்கிறனால, அடைஞ்சே இருக்கிறனால அப்பப்போ வந்து வெளியில் வந்து விளையாண்டுட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு அப்போ திருப்பி எல்லாம் கூட்டுக்கு போயிடும்.